பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு மை துதிக்கிறோம், மை சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் பேசும் ஐயா. நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் எங்களை முழுவதுமாக நிரப்பி நீர் பேசும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஒன்றும் வெறுமனே திரும்புவதில்லை என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அதன்படி கர்த்தாவே, எங்களுக்கு புதிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் நீர் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தும். நாங்கள் சாத்தானின்படியே நின்று விடுதலை பெற தேவரீர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை எங்களுக்கு சந்தோஷம் மனமகிழ்ச்சியுமாய் இருக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தகப்பனே, ஆமேன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலை சிறையிருப்பு. சிறையிருப்பு ஏன் வந்தது இஸ்ரவேலருக்கு என்று பார்க்கும்போது, உபாகமம் 28:15 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்பொழுது நீ சிறையிருப்புக்கு உட்படுவாய் என்று உபாகமம் 28:15 சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போ சிறையிருப்பிலிருந்து இவங்க இஸ்ரவேல் மீட்கப்பட்டார்கள் என்று பார்த்தால் 30ஆம் அதிகாரம் 2-3 எல்லாம், என் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரிடத்துக்கு திரும்பணும். ரெண்டாவது, அவர் கற்பிக்கிற எல்லா கற்பனைகளை எல்லாவற்றையும் நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். இரண்டாவது, யாரெல்லாம் சிறையிருப்புக்கு உட்பட்டார்கள் என்று பார்க்கும்போது வேதாந்தத்துல நிறைய பேர் இருக்காங்க. முதலாவது யோபு. நமக்கு சிறையிருப்பு என்று சொன்னாலே யோபு தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த யோபு 1ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் நீதிமான் என்று தேவனே அவனை குறித்து சாட்சி சொல்கிறார். உத்தமனும் யோபு 1:8 உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அப்படிப்பட்ட யோபுவை சாத்தான் என்ன செய்தான்? மிகவும் அவரிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஒரே நாள்ல பிள்ளைகளை அழித்தான். அவனுடைய சொத்து சுகம் எல்லாவற்றையும் எடுத்துட்டான். அவனுக்கு சுகம் இல்லாம போய் அவன் உடல் முழுசும் புண்களினால் வந்து அவன் ஓட்டை எடுத்துக்கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? சொரிந்து கொண்டிருக்கிறான். அந்த நிலையிலையும் அவன் என்ன சொல்றான் பாருங்க. யோபு 1:21 நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு சோஸ்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்புறம் 2:13 என்ன சொல்றாருன்னா, அவனுடைய நண்பர்கள்லாம் இதை கேள்விப்பட்டு இப்படி பரிதாபமா யோபு போயிட்டானே ஒரே நாள்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை பார்க்க வராங்க. வந்து 7 நாள் வரைக்கும் அவனுடைய துக்கத்தை பார்த்து அவனுடைய துக்கம் மகா கொடிதா இருக்கிறது என்று சொல்லி எல்லாரும் அப்படியே அமைதியா அவன் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. அது 2:13 அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடே ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடே கூட தரையிலேயே உட்கார்ந்திருந்தார்கள். அந்த அளவுக்கு அவங்க எல்லாரும் என்ன செய்தார்களாம்? தரையிலேயே உட்கார்ந்து அவனுடைய இந்த காரியங்களை பார்த்து ரொம்ப துக்கப்பட்டு அப்படி கவலையா இருக்காங்க. அவன் துக்கம் கொடியது என்று சொல்றார்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 7 நாள் கழிச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இந்த நிலை ஏற்படுவதற்கு இவன் தான் காரணம் என்று அவனை குறை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஒவ்வொருத்தரா குறை சொல்றாங்க.
யோபு முதல்ல தன்னை குறித்தே சொல்கிறாங்க, நான் பிறந்தது வீணு அப்படி அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தேமானியனாகிய எலிப்பாஸ் பேசுகிறான். அப்படி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாரும் வரிசையாக என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. ஆனாலும் யோபு தேவனை என்ன செய்யலை, குறை சொல்லவே இல்லை. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்வார்னு சொல்கிறான் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில். அதே மாதிரி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும் அதே மாதிரி சொல்கிறான். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்வார் என்று யோபு தன் வாயினால் அவரை புகழ்ந்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு கர்த்தர் தன்னை எப்படி ஆகிலும் நல்லபடியாக வைப்பார், இவ்வளோ நாள் வச்சிருந்தால இனிமேலும் வைப்பார் அப்படின்னு சொல்லி தைரியமாக இருக்கிறான். ஆண்டவர்கிட்ட நான் செய்து தவறு இருந்தால் மன்னின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்காங்க. என்னை ஆராய்ந்து அறிகிறவர் எங்கே இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார், அவர் என்னை நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே அவரையே முழுவதுமாக யோபு சார்ந்திருந்தார். அப்புறம் அவனுடைய நண்பர்கள் அவனை ரொம்ப துக்கப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அப்போ தேவன் என்ன சொன்னார், உன் நண்பர்களை பார்த்து நீங்கள் தகன பலிகளை இடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின்பு கர்த்தர் தேமானியனாகிய எலிப்பாசை நோக்கி 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க. உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது, என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. நண்பர்கள்லாம் என்னதான் நிதானமாய் பேசவில்லை ஆண்டவரை குறித்து. யோபுகிட்ட என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள், அப்போ யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், அப்போ நான் உங்களை மன்னிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுடைய யோபுவினுடைய நண்பர்களுக்கு சொல்கிறார். ஆண்டவருக்கு யோபுவின் நண்பர்கள் மீது கோபம் வந்துட்டுன்னு தெரிஞ்ச உடனே யோபு என்ன செய்கிறான், தன் நண்பர்களுக்காக ஜெபிக்கிறான். பாருங்க 10ஆவது வசனம் 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். எல்லாவற்றையும் 2 தனையாய் அவனுக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அப்போ அந்த அளவுக்கு அவனுக்கு மேன்மை அடைய கர்த்தர் செய்கிறார். சிறையிருப்பை மாற்றும் போது 2 தனையான பங்கை கொடுக்கிறார். ஆனால் யோபு தன் வாயினால் என்ன செய்யல, தேவனை குறை சொல்லவே இல்லை. அவன் மனைவி கிட்ட கூட சொல்றான் பாருங்க, அவரிடத்துல நன்மை பெற்ற நாம் ஏன் தீமைகளை பெறக்கூடாது, அப்படிலாம் யாருமே சொல்ல முடியாது. ஆனா அவன் அவ்வளவு நல்லா சொல்றான், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்றான், இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இப்பவும் தன் நண்பர்களுக்காக, தனக்காக கேட்கல, நண்பர்களுக்காக ஆண்டவருடைய பாதத்துல என்ன செய்யறான், ஜெபிக்கிறான். ஆண்டவர் அவர்களை தகன பலியிடும்படி சொல்றார். அவர்கள் அப்படி தகன பலி செலுத்தும் பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக என்ன செய்தானாம், வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இப்போ இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறது என்னது, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரை என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. நாம் கர்த்தரிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது என்னன்னா, யோசபாத் எப்படி சிறைப்பட்டான் என்று பார்த்தால் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம். யூதா தேசத்தின் ராஜாவாக இருக்கிறான். யூதேயா இஸ்ரேலில் 2 பகுதியாக பிரிஞ்சிலே, யூதேயா இஸ்ரேல்னு. அப்போ அவங்க இதில் யூதேயா யோசபாத்தினால் ஆளப்பட்டு வந்தது. அப்போ அவனுடைய எல்லையை சுற்றிலும் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். யாரெல்லாம் 3 விதமான மக்கள், மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார். இவங்க எல்லாரும் அவன் நல்ல கூட்டம் இவனுக்கு எதிர்த்து போராடுவதற்காக பாளையம் இறங்கியிருக்கிறார்கள். அப்போ யோசபாத் பார்த்து, தன்னுடைய சேனையை காட்டில இவ்வளோ சேனை வந்துட்டே,
நம்மளால் மேற்கொள்ள முடியாது என்று என்ன சொல்கிறான். யூதேயா முழுவதும் 3 நாள் ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுகிறான். 3ஆம் வசனம் 23 சொல்கிறான். யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு எல்லாரும் ஒருமுகப்பட்டு யூதா எங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். யூதா ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? அப்படியே கர்த்தரை நோக்கி தங்கள் குற்றங்களை அறிக்கையிட்டு கர்த்தரிடத்தில் மன்றாடி கேட்டுக்கொண்டார்கள். அப்படி இருக்கும்போது ராஜா தேவாலயத்தில் போய் என்ன சொல்கிறான் பாருங்க. 12வது வசனம், இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்வது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கு. என்ன செய்யணும்னு தெரியல. சில சமயங்களில் அப்படியே போராட்டம் பயங்கரமாக வரும்போது, ஆண்டவரே என்ன செய்யன்னு தெரியலையே, நீர் தான் இதுக்கு ஒரு வழி காட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் வழி காட்டுறாரு பாருங்க. அவர் என்ன சொல்கிறாரு? தீர்க்கதரிசியை அங்கே அனுப்புகிறாரு. அனுப்பி அவர் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது என்னதுன்னா, ஏராளமான கூட்டத்திற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள், இதோ அவர் உங்களை என்ன செய்வார், விடுவிப்பார். யுத்தம் பண்ணுகிறவர்கள் 17ஆம் வசனம், யுத்தம் பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா வம்சரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடே இருக்கிறார். கர்த்தர் உங்களோட இருக்காரு. நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்க, வாசித்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நீங்கள் கேட்குறத நான் உங்களுக்கு தருவேன்ற மாதிரி ஆண்டவர் சொல்கிறார். உடனே யோசபாத் அடுத்த நாள் காலையிலே என்ன செய்தான், தன்னுடைய சேனையை வரிசையாக நிப்பாட்டியாச்சு. சேனைக்கு முன்பாக பாடகர் குழுவை நிப்பாட்டி பாடகர் குழுக்கிட்ட போய் சொல்கிறான், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடுங்கள். துதி எழும்பணும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் என்ன செய்வார், நம்ம துதிக்கும் போது அதன் மத்தியிலே ஆண்டவர் வருவார். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். துதிகளினால் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். கம்பீர சத்தம் நம் வாய்களிலிருந்து உதடுகளிலிருந்து முழங்க வேண்டும். அப்போ நம்ம கர்த்தரை என்ன செய்யணும், துதிக்கணும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாம் சத்தத்தை உயர்த்தி துதிக்கும் போது அங்கே என்ன நடக்குதான் பாருங்க. 21, 22 கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இவர்கள் பார்க்கும்போது எல்லாரும் அங்கே என்னதாக இருக்கிறார்கள், பிரேதங்களாக கிடக்கிறார்கள். எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இவங்க சண்டையே போடலை, சும்மா தான் நிற்கிறாங்க, தரித்து நிற்கிறார்கள், பாட்டு பாடுறாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சேனைக்கு முன்பாக நின்று பாடகர் குழு பாடுது. அப்போ என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி இறந்து போயிட்டாங்க. அப்புறம் அவங்க சவத்தை எடுத்து போடுறது கூட இடம் இல்லாத அளவுக்கு அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை என்று சொல்லி 24வது வசனத்தில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் மடிந்து போனார்கள். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட 3 நாள் ஆச்சு. அந்த அளவுக்கு அவர்கள் கொள்ளையிட்டார்கள். அவ்வளோ மிகுதியான கொள்ளை அவர்களுக்கு கிடைத்தது. அதுக்கப்புறம் இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்துல கூடுறாங்க. அந்த இடத்துக்கு தான் பெராக்கா என்று பேர் தரித்தார்கள். 27 30 வசனங்களை வாசிக்கும்போது, கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் பேரில் கழிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடு என்ன செய்கிறார்களாம், எருசலேமுக்கு திரும்பினார்கள். அவர்கள் தம்புருகளோடும் சுரமண்டலங்களோடும்
பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதனால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கா இருந்தது. அவன் சிறையிருப்பு அப்படியே அமைதியாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் அரசாடம் வரைக்கும் யாரும் அவன் கூட என்ன செய்ய வரல, சண்டைக்கு வரவே இல்லை. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீதின் நாட்களிலே பஞ்சம் ஏற்பட்டது. இது 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் அந்த பஞ்சத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 3 வருஷம் பஞ்சம் இருந்துச்சான். பஞ்சம் வந்தால் பயங்கரமாக இருக்கும். அப்போ தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கிறான், எப்படி இந்த பஞ்சம் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சவுலுடைய குடும்பத்தாரின் நிமித்தம் இந்த பஞ்சம் உண்டாச்சு அப்படின்னு சொல்கிறார். கிபியோனியரை அவங்க கொண்டு போட்டார்கள், அதனால இந்த பஞ்சம் ஏற்பட்டது. 21:1 பாருங்க. தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொண்டு போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். இந்த பஞ்சம் எதனால் உண்டாயிற்று? சவுலுக்காகவும் அவன் வீட்டாருக்காகவும் உண்டாச்சு. இந்த கிபியோனியரை ராஜா அழைத்து உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களை அழித்து போட்ட அந்த சவுல் குடும்பத்தை என்ன செய்யணுமா, நாங்கள் கொல்ல வேண்டும். இந்த 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் அவங்க சொல்கிறாங்க. அவர்கள் ராஜாவை நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் எல்லையிலெங்கும் நிலைக்காதபடிக்கு அழிந்து போக எவன் எங்களை நிர்மூலமாக்கி எங்களுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தானோ அவன் குமாரரில் 7 பேர் கர்த்தர் தெரிந்து கொண்ட சவுலின் ஊர் ஆகிய கிபியாவிலே நாங்கள் அவர்களை கர்த்தருக்கென்று தூக்கில் போடுறதுக்கு எங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்றார்கள். நான் அவர்களை ஒப்பு கொடுப்பேன் என்று ராஜா சொல்கிறார். தாவீதிடத்தில் எப்படி இந்த பஞ்சத்தை நீக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மக்கள், அந்த கிபியோனியர் சொல்கிறாங்க, நாங்கள் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி எங்களை அழித்து போட வந்த அந்த சவுலும் சவுலுடைய வீட்டாரும் அழிக்கப்பட வேண்டும். அவங்க வீட்டில் இருக்கிற 7 பேரம்பேத்தி பேரன்கள் எல்லாரையும் இங்கே கொண்டு வந்து நாங்கள் நிர்மூலமாக்கி எங்களுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தானோ அவன் குமாரனில் 7 பேர் கர்த்தர் தெரிந்து கொண்ட சவுலின் ஊராகிய கிபியாவில் நாங்கள் அவனை தூக்கி போட எங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்றார்கள். தாவீது அதுக்கு சரின்னு சொன்னான். அதே மாதிரி அவன் 7 பேரை என்ன செய்கிறான், கொடுக்குறான். ஆனால் யோனத்தான் சவுலுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. யோனத்தானுடைய மகன் மேவிபோசேத் அவனை பத்திரமா பாதுகாத்து கொண்டார். அப்போ அவன் ஓடி போகும்போது, வேலைக்காரி தூக்கிட்டு ஓடிட்டு போகும்போது கால் தட்டி கீழே விழுவான். கீழே விழுந்த போது அந்த சின்ன பையனுடைய கால் என்ன செய்து போயிடும், பழுதடைஞ்சிடும். அதனால் அவனால் என்ன செய்ய முடியல, நடக்க முடியாமல் போயிடும். அதுக்கப்புறம் அந்த 7 பேரையும் தூக்கில் போட்ட பிறகு அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. தாவீது போய் பெலிஸ்தர் கில்போவாவிலே சவுலை வெட்டின போது பெத்சானின் வீதியிலே தூக்கி போடப்பட்டதும் கீலேயாத்தில் உள்ள யாபேஸ் பட்டணத்தார் அங்கே போய் திருட்டளவாய் கொண்டு வந்ததுமான சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனுடைய எலும்புகளையும் இவன் சேகரித்து, இந்த 7 பேருடைய எலும்புகளையும் சேகரித்து தன்னுடைய சவுலினுடைய தகப்பனாகிய கீஸ் உடைய கல்லறையில் அதை என்ன செய்தானாம், அடக்கம் பண்ணினானாம். இப்படி செய்த பின்பு கர்த்தர் என்ன செய்தார், அந்த பஞ்சத்தினின்று அவர்களை மீட்டார். இப்படி பஞ்சம் வந்து அவங்க சிறையிருப்பாய் இருக்கும்போது கிபியோனியரை அவர்கள் படுத்தினதுனால கிபியோனியரே என்ன செய்கிறான், எழும்பி எங்களுக்கு பெர்மிஷன் தாங்க, சவுலின் குடும்பத்தாரை நாங்கள் அழித்து போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால, அதுக்கு தாவீது பெர்மிஷன் கொடுத்ததுனால அவன் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அந்த தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதல் கேட்கப்பட்டு பின்பு பஞ்சம் முடிந்தது. அதுக்கப்புறம்
பெலிஸ்தரில் நிறைய ராட்சசர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் தாவீதின் பிள்ளைகளால் கொல்லப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள். கர்த்தர் இவ்வாறு தாவீதை எல்லா சத்துருக்களின் கைக்கும் மீட்டார். சவுல் அவனை பாடாப்படுத்திட்டு இருந்தான். அவனும் செத்து போயிட்டான். அவனுடைய குமாரன் இவனோடு நண்பனாக தான் இருந்தான். நான் கடைசியில் தன் தகப்பனோடு தான் சேர்ந்து போரிட போனான். அதனால் அவனும் மடிந்தான். ஆக எல்லாரையும் ஆண்டவர் அவர்களுடைய கைக்கு தாவீதை காப்பாற்றினார். பஞ்சமும் நின்றது. விரட்டின எல்லாருடைய கைக்கும் கர்த்தர் தாவீதை என்ன செய்தார்? காப்பாற்றினார். தாவீதுக்கு சத்துருக்களே இல்லாதபடி கர்த்தர் செய்தார். உடனே தாவீது என்ன செய்கிறான்? பாடல்கள் பாடுகிறான். இது 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து அவனுடைய பாடல்கள். இது கர்த்தர் தாவீது அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு அப்படின்னு சொல்லி 22ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம சங்கீதம் 18 பார்த்தீங்கன்னா அதுவும் இதே வசனம் தான் மேலே கொடுத்துருக்கோம். சத்ருவின் கைக்கு அவனை மீட்டதினால் அவன் இந்த பாடலை பாடுகிறான். அப்போ கீதம் பாடுகிறான். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் விசேஷமாக சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது தான் இந்த பாட்டு. அப்போ கர்த்தர் நம்மை சத்துருக்களின் கைக்கு நம்மளை விலக்கி காக்கும் போது நம்ம நிச்சயமாக கர்த்தரை என்ன செய்யணும்? துதித்து பாடணும். துதித்து பாடும் பொழுது அங்கே கர்த்தர் நமக்கு வந்த எல்லா சிறையிருப்பையும் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். தாவீதுக்கு எப்படி மாற்றினாரோ அதுபோல் அவர் நமக்கும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அடுத்தது யோசேப்பின் சிறையிருப்பை எப்படி மாற்றினார் என்று பார்க்கும்போது யோசேப்புக்கு 2 சொப்பனம் வந்துச்சு. ஒரு சொப்பனம் அவன் தன்னை சுற்றி வயல் அறுத்து அந்த கட்டுகள் வைத்திருக்கு. 12 கட்டுகளும் தன்னை வணங்குற மாதிரி. அடுத்த சொப்பனம் 11 நட்சத்திரங்களும் அவனை சுற்றி நிற்குது. அதோட சூரியனும் சந்திரனும் நின்று அவனை வணங்குற மாதிரி இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட சொப்பனத்தை அவன் கண்டு அவன் சகோதரர்கிட்டையும் தாய் தப்பன்ட்டையெல்லாம் சொன்னதுனால அவங்களுக்கெல்லாம் அவன் மேலே என்ன பொறாமை வந்துட்டு. அதனால் யோசேப்பை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சகோதரருக்குள் பொறாமையினால் அதிகமான இது வந்துச்சு. அதே நேரத்தில் யாக்கோபு யோசேப்புக்கு பலவர்ண அங்கி போட்டு அவனை ரசித்து கொண்டிருந்தான். அவன் நல்ல தன் தகப்பனுக்கு பிரியமான ஒரு மகனாக தகப்பனோடு எப்பவும் இருந்து கொண்டிருந்தான். தகப்பனுக்கு மிகவும் பிரியமான மகன். அவன் இந்த சகோதரர்கள் எங்கே போனார்கள் என்று பார்த்து வரும்படி அவங்க அப்பா அனுப்புகிறாரு. அவன் அங்கே போன உடனே அவனுடைய சகோதரர்கள் அவனை முதல்ல குழியில் போடுறாங்க. அதுக்கப்புறம் குழியிலிருந்து தூக்கி மீதியானியர் கையில் அவனை விற்று போட்டார்கள். அவனை கொண்டு போய் இந்த மீதியானியர் எகிப்தில் உள்ள போத்திபார் என்பவனிடத்தில் அடிமையாக விற்றான். அவன் அடிமையாக போத்திபார் வீட்டில் இருக்கும்போது அவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை போத்திபார் உணர்ந்தான். நம்மோட கர்த்தர் இருக்காருன்னு மற்றவங்கள் பார்த்து கண்டுபிடிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவனை கர்த்தரோடு இருக்கணும். அப்போ யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை போத்திபார் உணர்ந்து அவனை தன் வீட்டு விசாரணைக்காரனாக வைத்தான். அவன் அங்கே இருக்கும்போது என்ன ஆகுது? அவனுடைய மனைவிக்கு இந்த யோசேப்பின் மீது ஒரு பிரியம் வருது. அதனால் ஒரு சமயம் யாருமே இல்லாத நேரத்துலையும் யோசேப்பை என்ன செய்கிறான்? அவள் தன் வசம் இழுப்பதற்காக அவனை பிடிச்சி இழுக்கிறான். அவன் அவன் ட்ரெஸ்ஸை இழுக்கும்போது அவள் என்ன செய்கிறான்? அவள் வஸ்திரத்தை பற்றி பிடித்து கொண்டாள். அப்போ அவன் என்ன செய்கிறான்? தப்பி போகிறான். அதுக்கு முன்னால் அவளை சொல்லுவான் பாருங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனம். போத்திபார் உன்னை தவிர, அதாவது மனைவியை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். சொல்லிட்டு என்ன செய்தான்? ஓடுறான். ஓடும்போது அவனுடைய துணியை பிடிச்சி இழுத்தான். வஸ்திரத்தை பற்றி பிடித்து கம்பல் பண்ணுறான். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையில் விட்டு வெளியே ஓடி போனான்.
அவன் என்ன ஆனாலும் சரி நான் உன் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஓடுறான். ஓடும்போது வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்துட்டான். உடனே அவன் என்ன செய்கிறான், அப்படியே விட்டுட்டு வெளியே போயிடுவான். அதை பார்த்து அவள் உடனே நல்ல பிள்ளைகணக்கா ஆக்ட் பண்ணிடுவான். உடனே போத்திப்பார் என்ன செய்கிறான், அவனை கொண்டு சிறையில் விடுறான். சிறையில் இருக்கும் பொழுது சிறைக்க வர வேண்டும் என்பதற்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் வைக்கிறார். அவங்கெல்லாம் அதை உணர்றாங்க. அவன் சிறையில் இருக்கும்போதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அங்கே பானபாத்திரக்காரன் சுயம்பாக்கி இவர்களை விசாரிக்கும்படி சிறைச்சாலைக்காரன் வைத்திருந்தான். அப்படி விசாரிக்கும் போது அவங்க சொப்பனம் கண்டாங்க. அந்த சொப்பனத்துக்கு இவன் பதில் சொன்னான். அந்த சொப்பனம் அப்படியே என்ன செய்யப்பட்டது, நிறைவேறியது. உடனே பானபாத்திரக்காரன் என்ன செய்தான், பழையபடி அந்த பானபாத்திரக்காரன் வேலைக்கு போயிட்டான். அங்கே போயிருக்கும்போது 2 வருஷம் கழித்து ராஜாவுக்கு சொப்பனம் வருது. சொப்பனம் வரும்போது அவன் அந்த சொப்பனத்தை கண்டு பயந்து கலங்கி கொண்டிருக்கிறான். உடனே பானபாத்திரக்காரன் அவனுக்கு பானம் கொடுக்கும்போது ராஜாவின் முகம் வேறுபட்டிருக்குதேன்னு சொல்லி அவர்கிட்ட விசாரிக்கான். அப்போ பார்வோன் என்ன சொல்கிறான், நான் அப்படி ஒரு சொப்பனம் கண்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல ஒரு எபிரேயன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான், அவனை கூப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி அவனை வர வச்சு அவங்கிட்ட கேட்கும்போது அவன் கிளியராக சொல்லிடுவான். 7 வருஷம் நல்லா செழிப்பு இருக்கும், 7 வருஷம் பஞ்சம் இருக்கும். அப்போ செழிப்பான வருஷத்தில் கிடைக்கிற தானியத்தை எல்லாம் என்ன செய்யணும், சேமித்து வைக்கணும். அதுக்கப்புறம் பஞ்ச காலத்தில் அதை நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு யாரை தேர்ந்து கொள்ளணுமா சொல்கிறான் பாருங்க. 41ஆம் அதிகாரத்தில் 39வது வசனத்தில் சொல்கிறான், பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல் விவேகமும் ஞானமும் உள்ள வேறொருவனும் இல்லை. நீ சொல்கிற மாதிரி இப்படி செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு சொல்ல ஆளே இல்லை. அதனால் நாங்கள் உன்னை தான் செலக்ட் பண்ணுறோன்னு சொல்லி யோசேப்பை எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாக மாற்றுகிறார். அவனை சிறையிருப்பில் இருந்து கர்த்தர் என்ன செய்தார், அவனை விடுதலையாக்கினார். அவன் தன் சகோதரர்களால் சிறைப்பட்டு, அதுக்கப்புறம் மீதியானியர்கிட்ட சிறைப்பட்டு, அதுக்கப்புறம் எகிப்தில் போத்திபார் வீட்டில் சிறைப்பட்டு, அப்புறம் சிறைச்சாலையில் சிறைப்பட்டான். இங்கே இருந்து ஒரே நாளில் எங்கே போயிட்டான், எகிப்தின் அதிபதியாக மாறினான். அவன் சொன்ன வார்த்தை, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி. அப்போ நம்ம உண்மை உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் எப்பவும் என்ன செய்ய வல்லவராக இருக்கிறார், நம்மை உயர்த்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். சிறையிருப்பை பெற்றவர்கள் யாரெல்லான்னு பார்த்தா, யோபு, யோசபாத், தாவீது, யோசேப்பு, 4 பேரை பற்றி நம்ம தியானித்தோம். இவங்க எப்படி இவங்களுக்கு சிறையிருப்பு மாறியது. முதல்ல யோபுக்கு எப்படி மாறியது, அவன் தன் சிநேகிதருக்காக ஜெபித்தான், அதனால் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோசபாத் தேவ சமூகத்திலையும் அவன் ஜனங்களை வாசித்து ஜெபிக்கும்படியும் வைத்ததினால் தேவ சமூகத்தில் போய் சொல்கிறான், எனக்கு பலன் இல்லை, என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியவில்லை, முழுவதுமாக அர்ப்பணிச்சிட்டான், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணித்த உடனே ஆண்டவர் என்ன, நீங்கள் சும்மா இருங்கள், தரித்து நில்லுங்கள், அப்படியே போருக்கு தயாராக நில்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சொன்னார். சொன்னதுனால அவன் என்ன செய்தான், பாடகர் குழுவை நிறுத்தி துதி பாடல்கள் பாடினான். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதித்து பாடின உடனே அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைச்சது. அவ்வளோ பெரிய ஜனக்கூட்டம் ஒருவருக்கொருவர் வெட்டி தாங்களாகவே மடிந்து போனார்கள். அடுத்தாப்பில் நம்ம பார்த்தோன்னா தாவீது, அவன் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவனை விட்டு விலக்கினார். அப்போ தாவீது எல்லாவற்றிலும் கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். என் கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டு எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக கர்த்தரை பார்க்கிறேன்னு அவன் சொல்கிறான். அதே மாதிரி நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தால் அவர் நம்மை எல்லா சத்துருக்களின் கண்களுக்கும் அவர் நம்மை விலக்கி காத்து கொள்வார். சத்துருக்களுக்கும் நமக்கும் இடையில ஆண்டவர் நின்று அந்த சத்துரு நம்மை தொட விடாதபடி கர்த்தர் என்ன செய்வாராம், காத்துக்கொள்ள. எப்படி தாவீதை சவுலின் கைக்கு அவனுடைய விரல் இவன் மேலே பட விடாதபடி கர்த்தர் அவ்வளோ அழகாக அவனை பாதுகாத்து கொண்டார். அடுத்தாப்புல யோசேப்பை பார்த்தீங்கன்னா, யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்தான். அதனால் கர்த்தர் அவனை என்ன செய்தார், பெரிய அதிபதியாக, அடிமையாக வந்த யோசேப்பை கர்த்தர் அதிபதியாக மாற்றினார்.
அதனால் நம்ம சிறையிருப்பை குறித்து நாம் கலங்க வேண்டாம். யோபு எவ்வளவு பெரிய சிறையிருப்பில் இருந்தான், ஆனால் அவன் வாயினால் என்ன செய்யலை, ஒரு வார்த்தை கூட கர்த்தரை குறித்து தவறாக பேசவில்லை. அப்படி அவன் இருந்ததுனால கர்த்தர் அவன் ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தார். அப்படி நமக்கும் கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சிறையிருப்புகள் நம்மை கர்த்தரிடத்தில் அதிகமாய் சேர்ப்பதற்கு பயன்படுகிறது. சிறையிருப்பில் இருக்கும் பொழுது நாம் கர்த்தரை நோக்கி பார்த்தால் நாம் பிழைக்கிறவர்களாக காணப்படுகிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, சிறையிருப்பை பற்றி நாங்கள் தியானித்தோம். அப்பா ஆண்டவரே, எப்படி உம்முடைய வார்த்தைகளையும் உம்முடைய கட்டளைகளையும் உம்முடைய கற்பனைகளையும் நாங்கள் கேட்டு அதற்கு செவி மடுத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முன்னேறி செல்லும் பொழுது நீர் எங்களுக்கு வர இருக்கிற எல்லா சிறையிருப்பையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறீரப்பா. நாங்கள் கீழ்ப்படியாமல் போனால் நாங்கள் சாபத்திற்கு உட்பட்டு சிறைப்பட்டு போகிறவர்களாக மாறுவோமே சுவாமி. அது நின்று எங்களுக்கு ஒரு விடுதலையை தாரும். வேதாகமத்தின் அடிப்படையில் யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தையின்படி நடந்தார்களோ அவர்களெல்லாம் சிறையிருப்புக்கு விலகி ஜீவிக்க கர்த்தர் கிருபை தந்தார். அதுபோல் யோபுவும் அவனுக்கு இருந்த சிறையிருப்பை அவன் சிநேகிதருக்காக ஜபிக்கும் பொழுது நீக்கினீரப்பா. அதுபோல் யோசபாத் எப்படி கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய மக்களையும் வாசித்து ஜபிக்கும்படி ஒருமுகத்தோடு கர்த்தர் சமூகத்தை நாடும் பொழுது அவர் அர்ப்பணிப்போடு எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் உம்மிடத்தில் வந்துவிட்டோம் என்று சொல்லும் பொழுது அவர் நேர்த்தியாய் சண்டை போடாமல் அப்படியே அந்த இடத்துல ஒரு ஜெயத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்தாப்புல தாவீதை பார்க்கும்போது அவன் காலத்தில் வந்த பஞ்சத்தை அவன் எவ்வளோ நேர்த்தியாக மாற்றுகிறார். அப்படியே பஞ்ச காலம் அவனுக்கு மாறி போகத்தக்கதாக அவன் காலத்திலே சத்துருக்கள் போராட்டம் எல்லாவற்றையும் நின்றும் அவன் கர்த்தரை சார்ந்து கேட்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்பது அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அப்படியே அந்த கிபியோனியர் கேட்டதை தாவீது நிறைவேற்றினான். சவுல் குடும்பத்தை அப்படியே அழிக்கும்படி அவர்கள் கேட்டபடி அவன் அப்படியே அழித்து போட்டான். ஆகையால் அவனுக்கு சத்துருக்களே இல்லாதபடி கர்த்தர் அவனுடைய ஆட்சியில் செய்தார். அதனால் என்ன செய்தான், கர்த்தரை புகழ்ந்து பாடினான். அதனால் கர்த்தர் மட்டும் அவனை ஆசீர்வதித்து அவனை ராஜாவாக வைத்தார். இஸ்ரேல் சமஸ்தம் முழுவதற்கும் அவனை அரசனாக வைத்திருந்தார். அடுத்தாப்புல யோசேப்பு தகப்பனுக்கு பிரியமான மகனாக இருந்தாலும் அவன் கர்த்தருக்கு பிரியமான மகனாகவும் இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று அவன் தன்னை தாழ்த்தி கேட்கும் பொழுது கர்த்தர் அதை கேட்டு அவனுக்கு பெரிய பதவியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரே நாளில் சிறைச்சாலையிலிருந்து எகிப்தின் அதிபதியாக மாற கர்த்தர் கிருபை தந்தார். இந்த உதாரணங்களையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நாமும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து எப்பொழுதும் கர்த்தரோடு கூட ஜீவிக்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாக, துன்மார்க்கிற்கு விரோதமாக செயல்பட அவர்களை விட்டு விலகி போகத்தக்கதாக தாவீதை போல வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். இப்படி எப்பொழுதும் கர்த்தரோடு கூட ஜீவிப்போம். கர்த்தர் மேலான கிருபைகளை நமக்கு தருவார். கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறோம். அதற்கென்று உழைக்கிறவர்கள், அதை நடத்துகிறவர்கள், அதற்கு கொடுக்கிறவர்கள் எல்லாரையும் நீர் காத்து வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே. ஆமீன்.